எழுப்புதல் வரும். இந்த மோசே நம்ம பார்த்தோம், ஒரு காலத்துல எகிப்துல இருந்தான், ஜனங்க மேல அவனுக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. அந்த பாரம் இருந்த வசதி தான் கீழே இறங்கி போய் விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான்னு தெரியுமா? ஏன் ஒருத்தருக்கு போய் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க முடியுது. அவன் சொல்றான், அன்றைக்கு நீ எகிப்திலே கொண்டு போய் எங்களை கொல்ல போறியான்னு கேட்கிறான். அந்த பாயிண்ட்ல தான் இவனுக்கு ஆத்மா பாரம் செத்து போகுது. உங்களுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணும் பாரு, அவன் யோசிக்கிறான். உங்களுக்கு நான் யோசிச்சேன் பாரு, போதுண்டான்னு சொல்லிட்டு ஊரை விட்டு பேக் பண்ணிட்டு ஓடிட்டான். எங்க ஓடிட்டான்? ஜெத்ரோ கிட்ட ஓடிட்டான், வனாந்தரத்துக்கு ஓடிட்டான். அதுக்கு முன்னே அவன் எப்படி இருந்தான்னா, நான் எதையாவது செய்யணும் ஜனங்களுக்கு, ஏதாவது ஒரு நல்லது செஞ்சவனும், இவங்க என் ஜனம் தானேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு இவங்களுக்காக இவன் வளர்ந்த இடத்துல உள்ள ஆட்கள் யார், எகிப்தரை இவன் போய் சாகடிக்கிறான். ஆனா நாளைக்கு திருப்பி இன்னொரு பிரச்சனை வர்ற பொழுது யாரை காப்பாற்றணும் அவனே கேள்வி கேட்கிறான். அன்னைக்கு நீ அவனை கொன்று போட்டு என்னை கொண்டு போட்டு போறியான்னு கேட்கிறான். அங்கதான் அவனுக்கு தெரிஞ்சு இது நன்றி இல்லாத ஜனம், இதுங்களுக்கா நான் போயிட்டு என்னோட இவ்வளவு ரிஸ்கை நான் எடுத்து நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இது இந்த விஷயம் வெளியே வந்துடும், இவனுங்களே நம்மளை காமிச்சு கொடுத்துருவானுங்க, இவனே நம்மளை மாட்டி விட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, எகிப்தை விட்டு ஓடிட்டார். அப்பனா அவனுக்கு கர்த்தர் வைத்த இந்த தரிசனம் தெரியுமா, ஊழியம் செய்கிறதுக்கு, ஜனங்களே ரட்சிக்கிறதுக்காக. ஆனா அந்த அழைப்பு அப்படியே அணிஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் அதாவது 40 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 80 வயசுல திருப்பியும் கர்த்தர் சந்திக்கிறார். இந்த வாட்டி சும்மா சந்திக்கல, எப்படி சந்திக்கிறார் பாத்தீங்கன்னா, எரிகிற முச்செடியில சந்திக்கிறார். எங்கதான் இவனுக்கு எழுப்புதல் வருது. பிறந்ததுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்தது. நீங்க பாருங்க, இவன் பிறக்கும் பொழுதுதான் அங்க இருக்க எல்லா தலைச்சம்பளையும் பார்வோன் சாகடிக்கிறான். இவன் எங்க வளர்ந்தான்? பார்வோன் மடியிலே வளர்ந்துருக்கிறான். ஆண்டவர் அவ்வளவு அழகா கொண்டு போயிட்டு அரண்மனையில வச்சு அவனை வளர்த்து எடுத்தார். அப்ப அவனுக்கு பெரிய நோக்கம் ஒண்ணு இருக்குது. ஆமாவா? அவன் நினைச்சேன் என் வாழ்க்கை இப்படி வனாந்திரத்திலே போயிடும், நான் வனாந்திரே இருக்க போறேன். இல்ல, அதுக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ள கிடையாது. உனக்கு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க கடந்து போற வனாந்திர வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இதுதான் என் வாழ்க்கை நினைக்காதீங்க. நீங்க முன்ன நீங்க ஏமாந்து இருக்கலாம், முன்ன நீங்க நல்லா வாங்கியிருப்பீங்க, அதனால ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. இதுக்கு மேலதான் ஆரம்பிக்க போகுது. ஒரு காலத்துல பாரமா போன மனுஷன் அணிஞ்சு போய் 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிறான். இப்ப மறுபடியும் கர்த்தர் அக்கினியில வெளிப்படும் பொழுது அவனுக்கு எழுப்புதல் வருது. கர்த்தருடைய ஜனத்திற்காக மறுபடியும் எகிப்துக்கு போகிறான். He's going back again. Hallelujah. நான் சொல்றேன், கர்த்தருடைய அக்கினி வரும்பொழுது உங்களுக்குள்ள எழுப்புதல் வரும். அநேகருக்குள்ள இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய மரணம் இருக்கலாம், ஜெபிக்க முடியாம இருக்கலாம், வேதத்தை வாசிக்க முடியாம இருக்கலாம், இல்ல உங்க நேரத்தின் நிமித்தம் உங்க சூழ்நிலை நிமித்தம் நீங்க பழையபடி தேவன் இடத்துல நடக்க முடியல, பேச முடியல, அவர் வார்த்தையை கேட்க முடியல, பழையபடி தரிசனங்களை பார்க்க முடியல, ஆவியோட சத்தத்தை கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சு கொள்ள முடியல. அப்படியே ஒரு நிலைமை நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு எழுப்ப போகிறார். அந்த நெருப்பு வரும் பொழுது நான் சொல்றேன், நீங்க உலகத்தை அசைக்கக்கூடிய ஆட்களாக மாற முடியும். உங்க இறுதி இன்னைக்கு திறந்திருந்துச்சுன்னா வானம் உங்களுக்காய் திறந்திருக்குது. If your heart is open, heaven is wide open for you. I'm telling you. Only if you open your heart tonight. இந்த ராத்திரி உங்க உள்ளம் திறந்தாலே போதும், கர்த்தர் செய்ய இருக்கிறார். Hallelujah. பாருங்க, இவன் அவன் எழுப்புதலை பெற்ற உடனே இவன் மறுபடியும் எகிப்துக்கு போயிட்டு ஜனங்களை எழுப்பி விடுறான். பாருங்க, 430 வருஷத்துக்கு முன்பாக தான் கர்த்தரை குறித்து அவங்களுக்கு தெரியும். இப்ப 430 வருஷம் ஆச்சு. இவங்க கம்ப்ளீட்லி டெத் இன் ஸ்பிரிட், ஆவில மரணம் அடைந்தவர்கள். கொஞ்சம் கூட எழுப்புதல் வர சான்ஸே இல்லை. எப்படி தெரியுமா, ஒரு விறகு, ஈரமான விறகு மேல் நெருப்பு போட முடியுமா? முடியாது. அதுதான் இவங்க நிலைமை. மோசையாவது பல ஏதோ ஒரு அளவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஆனா இவங்க அதுக்கு மேல வேஸ்டா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இவன் மூலியமாய் செய்த அற்புதங்களை பார்த்த உடனே அவங்களும் விசுவாசித்தார்கள். எழுப்புதல் வந்தது. அவங்க எழும்பினதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அற்புத அடையாளங்களை எகிப்துல செய்ய ஆரம்பிச்சார். சொல்றேன், கர்த்தர் நீங்க எழுப்ப போகிறார். உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் அப்படியே உட்கார்ந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம், நீங்க அவங்களை எழுப்பும்படி கர்த்தர் உங்களை எழுப்ப வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.